ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு தாய், ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, ஆண்டவர் உயிர்த்து விட்டார். 2 நாளா கொஞ்சம் சோகமா இருந்தோம். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், ஆனால் தர்மம் நிச்சயமாக இறுதியில் வெல்லும். அன்பே வெல்லும். அன்பு முதல் நாள் பணி வாழ்வில் வெளிப்படுகிறது என்று பார்த்தோம். அன்பு உயிரையே கொடுக்கும் அளவுக்கு தன்னையே தியாகம் செய்கிறது என்று நேற்று கண்டோம். இன்றைக்கு உணர்ந்து கொள்ளுகிறோம் என் பிரியமானவர்களே, அன்பே வெல்லும். Love is service. Love is sacrifice. Love is victorious. நாம் எல்லாம் பெரிய வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, அதைவிட அதிகமாக உயிர்ப்பின் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா நம்முடைய பாடல். பிரியமானவர்களே, எவ்வளவு அற்புதமாக நம்முடைய அன்பர்கள் தயார் செய்திருந்தார்கள். மூடிய கல்லறையால் முடிவில்லா முதல்வனுக்கு முத்திரையிட்டு விட முடியாது. ஆண்டவர் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார். வேளாங்கண்ணிக்கு வரும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து வந்தோம். ஆண்டவருடைய பாடுகளிலே பங்கேற்றோம். எவ்வளோ மக்கள் ரூம்லாம் எடுக்கல, சாதாரண நிலையில வெயிலை சூட்டை தாங்கிக் கொண்டு இங்கே பாஸ்கா விழா கொண்டாட வேண்டும் என்று நினைத்தார்கள், ஆசைப்பட்டார்கள். முதல் நாள் தேர்தல் காரணமாக எவ்வளோ பேர் வர முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் வேறெங்கும் உயிர் தாண்டவரில் நம்பிக்கை அறிக்கையிட இப்படி ஒரு கூட்டம் இருக்கவே இருக்காது. நிச்சயமாக கூட்டமாக சேர்ந்து உயிர் தாண்டவரை நாம் எல்லாரும் வரவேற்கிறோம். ஆண்டவரே, நான் இங்கும் அங்கும் அலைவதை நீர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர். என்னுடைய கண்ணீரை எல்லாம் உம்முடைய தோல் பையிலே சேர்த்து வைத்திருக்கிறீர். அவற்றை உம்முடைய நூலிலும் நீர் எழுதி வைக்கவில்லையா என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். நம்முடைய கண்ணீருக்கு அர்த்தம் உண்டு. தோல் பையிலே சேர்த்து வைத்து சன்மானம் கொடுக்கின்ற ஆண்டவர் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்திருக்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சாவுக்கு காரணமானவர்கள் பிலாத்துவிடம் போய் உத்தரவு கேட்டார்கள். கொஞ்சம் காவலரை அனுப்பி கல்லறையை காக்கணுமா. சரித்திரமே அந்த காலத்தில் காணாத காட்சி. கல்லறை ஒன்று காவல் காக்கப்படுகிறது. ஆண்டவரை சிலுவையில் அறையும்படி ஆணையிட்ட போது இல்லாத தைரியம் இப்போது அவனுக்கு வந்துச்சு. பாருங்க, உங்களிடம் காவலர்கள் உண்டு, நீங்களே போய் காவல் காத்துங்கன்னு சொல்லி. இந்த பெண்களுக்கு மனசு கேட்கல. பாவம், எவ்வளோ தாய்மார்கள், அக்காமார்கள் இப்படித்தான் பாசமாக இருக்கிறார்கள். பாட்டிமார்கள், ஐயோ எந்தெந்த மனுஷனுக்கோ எப்படியோ நம்ம ஆடம்பரமா அடக்கம் செய்தோம், ஆண்டவருக்கு உரிய மரியாதையை நம்ம செய்ய தவறிட்டோமோ. சாபத் ஓய்வு நாள் எப்போது முடியும்? விடிந்ததும் விடியாதுமாக கருக்கலாயிருக்கும் போதே மரியமலை நாளும் மற்ற பெண்களும் கல்லறையை நோக்கி போகும்போதே பேசிக் கொள்கின்றார்களாம். அந்த கல்லறைய பெரிய பாறாங்கல்ல வச்சு மூடி இருக்காங்களே, நம்மெல்லாம் பொம்பளைங்களாச்சே, அந்த கல்லை அகற்ற சக்தி இல்லையே. போய் பார்த்தால் என்ன அதிசயம், கல்லறை திறந்திருக்கிறது. தேவதூதர் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், உயிருள்ளவரை இறந்தோரிடையே தேடுவானேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உயிர்த்து விட்டார். கடைசியாக ஆண்டவர் பாடுகள் பட்டது ஏதோ மிஞ்சி போனால் ஒரு 18 மணி நேரம். ஆண்டவர் உயிர்த்திருப்பதோ என்றென்றைக்கும். காலியான கல்லறை அதற்கு சாட்சி. A God is not only love,
Our Lord is powerful. God is great. கடவுள் தான் பெரியவர். பிரியமானவர்களே, மறந்து விடாதீர்கள். நீ பெரியவன் நினைச்சுக்கிட்டு மத்தவங்களை அடிச்சு உதைக்கிறியா, மிரட்டுறியா, இருமா போட்டு நடக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், God is great. கடவுள் தான் பெரியவர். நம் அன்பு தாய் அன்னை மரியா உணர்ந்திருந்தார். வல்லமை மிக்கவர் எனக்கு அரும்பெரும் செயல் பல புரிந்தார். செருக்குற்றோரை சிதறடிப்பார், வலியோரை அரியணை நின்று அகற்றுவார், தாழ்ந்தோரை உயர்த்துவார். தன் மகனை உயர்த்தியதை கண்டு பெரிதும் மகிழ்கின்றவர் நம்முடைய அன்பு தாய். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற முதல் செய்தி, God is great. கடவுள் பெரியவர். கடவுள் பெரியவர். பாருங்க, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகங்கள் எல்லாம் அதைத்தானே சொல்லுகின்றன. ஒளி உண்டாகுக, let there be light, and there was light. ஒளி உண்டாகுக. 6 நாட்களில் உலகத்தை படைத்தார், கடைசியாக மனிதனை படைத்தார். எல்லாம் நல்லது என்று கண்டார். கடவுள் பெரியவர். உன்னால் எதை படைக்க முடியும்? கடவுளுடைய மாட்சிமையின் முன் மண்டியிடு. ஒரு விதத்திலே பிரியமானவர்களே, எங்கெங்கோ பொழுதுபோக்குவதை விட்டு இங்கே வந்திருக்கிறீர்களே, குடும்பமாக சமூகமாக கடவுள் பெரியவர் என்று அறிக்கையிடுவதற்காக உங்கள் எல்லாரையும் பாராட்டுகிறேன். அன்பு தாய் உங்கள் எல்லாரையும் பரிந்து பேசி ஆசீரை நிறைவாக பெற்று தருவார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. கடவுள் பெரியவர். பாருங்கள், 2வது வாசகம், செங்கடலை கட்டாந்தரையாக்கி கால் நனையாமல் இஸ்ராயேல் மக்களை நடக்க வைத்த தெய்வம், எகிப்தியரின் தேர்களின் அந்த சக்கரங்கள் எல்லாம் அந்த மண்ணிலே புதையுள்ள செய்தன. பாருங்கள், மீண்டும் கடல் அவர்களை மூழ்கடிக்கின்றது. குதிரை வீரர்கள் குதிரைகளோடு நாசமாகின்றார்கள். பார்த்த உடனே தான் கடவுளுடைய வல்லமை இன்னும் அதிகமாக தெரிகிறது. முன்னே பார்த்தால் செங்கடல், பின்னே பார்த்தால் பார்வோனின் படைகள். மேலதான் பார்க்கணும். பிரியமானவர்களே, கஷ்டம் இருக்குது, வேதனை இருக்கு, என்ன செய்யுதுன்னு தெரியல, பிரச்சனையா இருக்கு நினைக்கிறீங்களா? கடவுளை பாருங்கள். உங்கள் பக்கம் இருந்து காப்பாற்றுவார், நிச்சயமாக காப்பாற்றுவார். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. கடைசியில சொல்லி இருக்கு, இதை பார்த்த மக்கள் என்ன செஞ்சாங்களாம் தெரியுமா? ஆண்டவர் மீது அச்சம் கொண்டார்கள். கடவுள் பயம் இருக்கிறதா? கடவுள் பயம் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் பார்ப்பவர், எல்லாவற்றையும் சாதிப்பவர், எல்லாரையும் வழிநடத்துகிறவர், அவரிடம் பயம் இருக்க வேண்டும். இன்னொன்னு சொல்றாங்க, அவர்கள் அந்த கடவுள் மீதும் அவருடைய ஆளான மோசே மீதும் நம்பிக்கை கொண்டார்களாம். பாருங்கள், இதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். மேன்மேலும் உங்கள் நம்பிக்கை அதிகமாக்க பாருங்கள். இன்னொரு வாசகம், எசேக்கியேல் ஆகமத்திலிருந்து ஆங்கிலத்திலே வாசிக்கப்பட்டது. பாருங்கள், அதிலும் கடவுள் சொல்லுகிறார், உங்கள் இதயத்தை மாற்றுவேன், மென்மையாக மாற்றுவேன், உங்கள் கடந்த காலத்தை மாற்றுவேன், உங்களுக்கு எதிர்காலம் உண்டு. ஐயோ, கட்டளைகளை மீறி பாவம் செய்து விட்டேனே என்று மனம் முடிந்து வந்திருக்கிறீர்களே, இல்லை, இன்றையிலிருந்து என்னுடைய வார்த்தையின்படி நடக்க உங்களுக்கு சக்தி கொடுப்பேன், புதிய இதயத்தை கொடுப்பேன். நீங்கள் என்னுடைய மக்கள், நான் உங்களுடைய தெய்வம். பாருங்கள், ஆண்டவருடைய வல்லமை வல்லமை வல்லமை. பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு சொல்வது, ஆண்டவர் உயர்த்து விட்டார். உயர்த்த ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து, நான் உயர்த்திட்டேன், நம்புறீங்களா அப்படின்னு கேட்கிறார். திரளாக குடியிருக்கின்ற மக்கள் சமூகமே, நீங்களாம் நம்புறீங்களா? நம்புறீங்களா? நம்பலையா? இயல்பாவே எத்தனையோ பேர் கை தூக்குனீங்க. நம்புறீங்களா? ஆண்டவர் உயர்த்து விட்டார் என்று நம்புகிறீர்களா? நம்புறவங்களாம் கை தூக்குங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் நம்புகிறீர்கள், எல்லாரும் நம்புகிறீர்கள். நம்புவதற்கேற்ப நம்ம வாழணும்பா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்புவதற்கேற்ப நாம் எல்லாரும் வாழ வேண்டும். உயிர் தாண்டவர். ஒரு சில பேரு எப்பவுமே பங்கெல்லாம் கோயிலுக்கே போகாம இருந்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் இங்க சில பேர் வரவங்களா இருக்காங்க. என்னை மட்டும் நம்பினா போதாது.
இவ்வளவு தூரம் கால்நடையா வருகிறோம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, 5 நிமிஷம் நடந்து பங்கு கோயிலுக்கும் வாரமா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை போகணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை பூசை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஞாயிறும் திருப்பலியில நாம் உயிர்த்த ஆண்டவரைத்தான் சிறப்பான விதத்திலே கொண்டாடுகிறோம். அதுவும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுவதன் இன்னொரு வெளிப்பாடு. வேளாங்கண்ணி போயிட்டு வந்தேன்னு சொல்றதோட இருந்துடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு பங்கு கோயிலுக்கு இன்றையிலிருந்து செல்லுமாறு நீங்கள் எல்லாரும் உயிர்க்க வேண்டும். அது என்னுடைய ஆசை. மனம் மாறினேன், உயிர்த்தாண்டவரை சந்தித்தேன் என்று மனம் மாறி எல்லாரும் மேன்மேலும் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இங்க வந்திருக்கிற இன்னும் சில பேர் ஆண்டவரை தெரியாதவர்கள், பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம், அல்லது திருமுழுக்கு பெற்றவர்கள் ஆனால் அவ்வளோ நம்பாதவர்கள் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் இறங்கி வந்து அவங்களுடைய புரிந்து கொள்ளும் திறமைக்கேற்ப என்னை நம்புப்பா, என்னை நம்பு, உனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறேன், ஆறுதல் அளிக்கிறேன், உன்னுடைய பிரச்சனையை தீர்க்கிறேன், துன்பங்களை தாங்க சக்தியை கொடுக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார் பாருங்க. பார்க்கிறோம் எத்தனையோ பேர் ஆண்டவரை எப்படியெல்லாம் பார்த்தாங்க. இன்னைக்கு நற்செய்தியில பார்த்தோம், அந்த மரியமாளினாலும் மற்றும் சில பெண்களும் ஓடி போய் அந்த 11 சீடர்களிடமும் சொன்னாங்களாம். யோவான் நற்செய்தியில மரியமாளினால் போய் முக்கியமா 2 பேற்ற பேதுருவிடமும் யோவானிடமும் சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். அதுல பார்க்கிறோம், யோவான் வந்த உடனே அந்த காலியான கல்லறையை பார்த்ததுமே ஆண்டவர் உயர்த்திட்டார் நம்பினாராம். காலியான கல்லறையே அவருக்கு போதும். இங்க சில பேர் ரொம்ப பக்தியில வளர்ந்தவங்க இருக்கிறீங்க, காலியான கல்லறையே போதும், ஆண்டவர் உயர்த்திட்டாருப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த மரியமாலேனா என்னாச்சு, காலியான கல்லறைலாம் போதாது, அந்த அம்மாவுடைய பாசம் ரொம்ப நெஞ்ச தொட்டுது. 2 நாள் முன்னாடி சென்னையில அந்த மறை மாவட்ட குருக்கள் அனைவருக்கும் பேசும்போது நான் சொன்னேன், இந்த மரியமாலேனா அவங்ககிட்ட தான் சொல்லிட்டுமேன்னு பேசாம இல்ல, திருப்பி வந்து அழுதுகிட்டே நின்னுச்சான் பாருங்க. கல்லறை பக்கத்துல 4 தடவை அங்க சொல்லியிருக்கு. அழுதுகிட்டே இருந்தாங்க. துயரம் கண்களை மூடிவிட்டது. தோட்டக்காரன் தான் இயேசு என்று தெரியவில்லை. மரியே அப்படின்னு ஒரு வார்த்தை கூப்பிட்ட உடனே நம்பிட்டாங்க அந்த அம்மா. ரபுனி, ஒண்டர்ஃபுல். காலியான கல்லறை யோவானுக்கு போதுமாய் இருந்தது. மரியே என்று கூப்பிட வேண்டியது மரியமாளினாளுக்கு. உங்களுக்கு தெரியும் நம்ம தோமையாரை பத்தி, அவரா சில பேர் நம்பவே மாட்டாங்க. அதுபோல் தோமையாரும் நம்ம கூட்டத்தில் இன்னைக்கு இருக்கிறாங்க எவ்வளவு பேர். அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், சும்மா வேடிக்கை பார்க்க வந்தேன், என் வாழ்க்கையை மாத்திடலான்னு பாக்குறியா? ஆண்டவர் சொல்றார், வருகிறேன். அவருடைய நிலைக்கும் இறங்கி வந்து அவருடைய காயங்களை நான் தொட்டால் ஒழிய, விழாவிலே நான் கையை இட்டால் ஒழிய, ஆணியால் அறைந்த அந்த காயங்களை தொட்டால் ஒழிய நம்பவே மாட்டேன். ஆண்டவர் வருகிறார். அவரை திட்டல, என்னை கண்டதால் விசுவசிக்கிறாய், காணாமலே விசுவசிப்போர் பேறு பெற்றோர், என் ஆண்டவரே என் தேவனே. பிரியமானவர்கள் எல்லாரும் இன்றைக்கு அறிக்கையிடுவோம், தோமையாரை போல என் ஆண்டவரே என் தேவனே என்று அறிக்கையிட்டு உயிர்த்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம். ஒரு சில பேருக்கு காலியான கல்லறை போதும், இன்னும் சில பேருக்கு கூப்பிடுகின்ற குரல் தேவைப்படுகிறது. தோமையாரை போல சிலருக்கு தொட்டு பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆண்டவர் உயிர்த்து விட்டார். இன்னும் எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தார் தெரியுமா? காலையில காட்சி கொடுத்தார், மாலையில காட்சி கொடுத்தார், ஆண்களுக்கு காட்சி கொடுத்தார், பெண்களுக்கு காட்சி கொடுத்தார், தனியா காட்சி கொடுத்தார், குழுவா காட்சி கொடுத்தார். பாருங்க, இதெல்லாம் நாம் எல்லாரும் உயிர்த்த ஆண்டவரை நம்ப அழைக்கிறது. ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றார். தொடர்ந்து நம்ப அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, உயிர்த்த ஆண்டவரில் நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த தீங்கும் அவர்களை தீண்டாது. சாத்தானின் ஆதிக்கம் அவர்கள் மீது இருக்காது, அவர்கள் குடும்பத்தார் மீது இருக்காது. இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். நம்முடைய விசுவாச பிரமாணத்தினோட இன்னும் ஒன்றையும் நான் சொல்லுகிறோம், அதை பல சமயங்களில் மறந்து விடுகிறோம். போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே
அறையுண்டு மரித்தடக்கம் செய்யப்பட்டார். அடுத்தவர் என்னம்மா? அடுத்தவர் பாதாளங்களிலே இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த பாதாளங்கள்ல எதுக்கு இறங்கினாரு ஆண்டவர்? அதை பல சமயங்கள்ல நம்ம மறந்தே போயிடுறோம். இந்த நாட்களுடைய கொண்டாட்டத்தை ஒரு பயணமாக நாம் சொல்லலாம். முதல் நாள் வியாழக்கிழமை ஆண்டவர் மேல் அறைக்கு அப்பர் ரூமுக்கும் கார்டன் ஆஃப் டிசர்ன்மெண்ட், கார்டன் ஆஃப் ஜெத்செமனே தோட்டத்துக்கும் பயணம் செய்யறார். அது வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்னன்னு கேட்டா ஆண்டவர் கல்வாரி மலைக்கு போறார். சனிக்கிழமை என்னன்னா ஆண்டவர் ஹேட்ஸ் அல்லது ஷியோல் என்கிற அந்த இறந்தோர் வாழ்கின்ற இடத்துக்கு போகிறார். இறந்து போகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் சொல்ல வந்த இன்னொரு செய்தி இதுதான். நாம் எல்லாரும் இறக்க வேண்டும். இறந்தவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? நோ கம்யூனியன், நோ கம்யூனிகேஷன். உறவு இல்லை, உரையாடல் இல்லை. உறவு இல்லாதவர்களை மீண்டும் உறவு கொள்ள, உரையாடல் இல்லாதவர்களை மீண்டும் உரையாட வைக்க ஆண்டவர் செத்து தன்னையே தாழ்த்தி கொண்டு அவர்களோடு உறவு கொண்டு அவர்களையும் எழுப்புகிறாரே பாருங்கள். இன்றைக்கு வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கவங்க எல்லாம் போய் செத்தவங்களெல்லாம் எழுப்பணும். எப்படி சாமி, எனக்கு நோயாளியே குணப்படுத்த முடியாது, யாரும் செத்தவங்களை நான் எப்படி எழுப்புறது? கல்லறையில் அடக்கப்பட்டவங்க மட்டும் செத்தவங்க கிடையாது. இன்னைக்கு எவ்வளோ பேர் செத்து போய் கிடக்குறாங்க. எங்க உறவாடல் இல்லையோ அவர்கள் எல்லாம் இறந்தவர்கள். சொந்தக்காரங்க கிட்ட பேசலையா நீங்க? அவங்க யார்ட்டையும் பேச முடியாது. வருத்தத்தை பகிர்ந்து கொள்ள மட்டும் இல்ல, இன்னைக்கு பெரிய கஷ்டம், நம்முடைய சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்ளாத மாதிரி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர்களை எல்லாம் புதுப்பிக்க வேண்டும். சில பேர் சொல்றாங்க மொபைல் வச்சிருக்கிறேன், அதனால நான் ரொம்ப கம்யூனிகேஷன்ல இருக்கேன். மொபைல் தான் இன்னைக்கு பல பேர் சாவதற்கே காரணம். பல பேர் சாவதற்கே காரணம் மொபைல் தான். ஒரு வீட்டுல 4 பிள்ளைங்க இருக்கு, ஒருத்தர் பேசுறது இல்ல. பேசுறது கூட ஒருத்தர் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிக்கிறாங்க. என்ன நீ சொன்னது புரியலையே, இன்னொரு மெசேஜ் அனுப்புறேன்றான் ஒரு பையன். பாருங்கள் இன்றைய நாட்கள் நடப்பதை பாருங்கள். வீட்டுக்கு போறோம், ஒரு வீட்டுக்கு என்ன நடக்கிறது? டிவி முன்னாடியே உக்காந்துட்டு செத்தவங்க மாதிரி அவங்க இருக்கிறாங்க. அன்னைக்கு சொன்னாங்க ஒரு பேராசிரியர், என்ன பிள்ளைங்களை வளர்க்குறீங்க, வீட்டுக்கு வந்த விருந்தினரை வாசல் வர வழி அனுப்ப கத்து கொடுத்தீங்கன்னா அதுதான் உண்மையான வளர்ப்புன்னு சொன்னாங்க. அப்படிதான் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறதா? குடும்பங்கள் செத்து போய்விட்டன. ஆண்டவரை போல நாமும் நம்மையே தாழ்த்தி கொண்டு போய் அவர்களையும் எழுப்ப வேண்டும். பிரியமானவர்களே, அவர்களையும் எழுப்ப வேண்டும். உயிர்ப்பு விழா வெறும் செய்தி அல்ல, அது ஒரு அனுபவமாக மாற வேண்டும். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்வது. நாம் ஒவ்வொருவரும் உயிர்க்க வேண்டும். இந்த காட்சி கொடுத்தவங்க எல்லாம் பாருங்க, இந்த எம்மாவூஸ் சீடர்கள் பாருங்க என்னாச்சு, மனமுடிந்து போயிருந்தாங்க. மனமுடிஞ்சு போயிருக்கீங்களா? ஆண்டவர் சாதாரணராக உங்களோடு வழி நடக்கிறார் பாருங்க. எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, இனிமே என்ன நடக்குமோ தெரியலையே. மனமுடிந்து விட்டீர்களா? பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் இதயத்தில் அவருடைய வார்த்தையால் தீ பற்றீரிய செய்யட்டும். ஆண்டவர் இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தியை கொடுத்து சென்று அவருக்கு சாட்சிய வாழ்வு வாழ உங்களை அனுப்பட்டும். எப்படி எழுந்து ஓடினாங்க, அப்பத்தை பிட்கையில் ஆண்டவரை கண்டவுடனே ஒரே ஓட்டமா போனாங்க. போகும்போது இப்படி மெதுவா நடந்து போனாங்க. ஐயோ எல்லாம் முடிஞ்சது. ஆண்டவரை பார்த்தாங்க இல்லையா, எப்படி போனாங்க பாருங்க. செய்தி சொல்ல அந்த மரியமகளை என்னால ஏற்கனவே சொன்னேன். ரபூனி என்று ஆண்டவரை பற்றி கொண்ட பிறகு எப்படி போனார்கள்? போய் நான் ஆண்டவரை கண்டேன். இன்றைக்கு வேளாங்கண்ணியில இந்த பாஸ்காவில பங்கெடுக்கிற இறை சமூகமே, ஆண்டவரை கண்டேன், அவருடைய வார்த்தையை கேட்டேன் என்று சொல்ல வேண்டும். வெறும் வார்த்தையால் அல்ல, என்னுடைய வாழ்வால், உன்னுடைய தியாகத்தால், அன்பால்
அக்கறையால் கரிசனையால் எல்லாருக்கும் சென்று அறிவி, நான் ஆண்டவரை கண்டேன். I have seen the Lord. I saw the Lord at the foot of Calvary. I saw the Lord who is risen. நான் ஆண்டவரை கண்டேன் என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும். பாருங்கள், அந்த ராயப்பரை பாருங்க. ஏசாமி மீண்டும் கேட்டார். மீன் நிறைய பிடிச்ச பிறகு எல்லாரை விட அதிகமா அன்பு செய்றியா? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார். கஷ்டப்பட்டு வேளாங்கண்ணிக்கு வந்தியே ஊரை விட்டு, உங்க ஊர்ல இருக்கவங்கள விட நீ எல்லாரையும், அவங்க எல்லாரையும் விட என்ன அதிகமா அன்பு செய்றியான்னு கேட்கிறார். அன்பு செய்றியான்னு கேட்கிறார். அதிகமா அன்பு செய்றியா? அவங்களாம் நடக்கலையே, அங்கே தானே இருக்கிறாங்க. நீ இங்க வந்திருக்கிறியே, நீ அடிக்கடி பூசிக்கலாம் கூட வரியே, எங்க வேளாங்கண்ணியிலே இருந்து அன்பு செய்றியா? ஆண்டவர் கேட்கிறார். என்ன பதில் சொல்ல போறோம்? ஒண்ணுமே இல்லை. ஏற்கனவே ராயப்பர் சொன்னார், நான் போகிற இடத்துக்கு வழி உனக்கு இப்ப தெரியாது. உடனே வழி தெரியாதா? நீ எங்க போனாலும் வருவான், உனக்காக உயிரையும் கொடுப்பேன்னு சொன்னவரு தெரியாதுன்னு சொல்லி 3 தடவை சொல்லி மாட்டிக்கிட்டார். இப்போ என்னத்த சொல்றது? உடனே ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஓ, என் ஆடுகளை மேய், என் ஆட்டுக்குட்டிகளை மேய். பிரியமானவர்களே, போங்கள், உங்கள் மனைவியை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல, ஆண்டவருக்கு சொந்தம். வயதான பெற்றோரை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் உயிர் தாண்டவரை நம்புகிறவர்கள். போ, உன்னுடைய கடமையை செய். போ, சாராய கடைக்கு போகாத. வீணாக நேரத்தை நண்பர்களோடு பொழுதுபோக்குவதற்காக போகாதே. போ, என் ஆடுகளை மேய், என் ஆட்டுக்குட்டிகளை மேய். உன் வேலையை செய். ஆசிரியரே, ஆசிரியர்களே, போ, உன் பாடத்தை ஒழுங்காக நடத்து. போ, உன் பங்கு குருவோடு ஒத்துழைத்து வாழ்ந்து காட்டு. போ, சமாதானத்தின் தூதுவனாக இரு. இதுக்கு முன்ன நீ இஷ்டப்படி செஞ்சிருக்கலாம். ஆண்டவர் ராயப்பட்ட சொன்னார், இதுக்கு முன்னாடி நீ இஷ்டப்பட்டபடி செய்திருக்கலாம். இனிமே என்னை நம்பினால் இஷ்டப்படி நீ வாழாத. கடவுள் நல்லவர், கடவுள் பெரியவர். உணர்ந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை மாறட்டும். இன்னைக்கு ஒரு 10 பேர், ஆண்டவரே கடந்த காலம் எப்படியோ போயிடுச்சு, இனிமே ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொன்னால் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இந்த திருக்கூட்டத்தின் ஜெபம், ஒன்றாக நாம் அறிக்கையிடுகின்ற நம்பிக்கை, இதைத்தான் சாதிக்க வேண்டும். மனமாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் பயங்கர குடிகாரரா இருந்தார். உயிர்த்த ஆண்டவரை கண்டார். இப்போ அவர் போட்டாவுக்கு போனார், தியானம் பண்ணாரு. அங்கே ஒரு போதகராகவே மாறிவிட்டார். உயிர்த்தாண்டவர் மாற்றி இருக்கிறார். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே, தெருவிலே புரண்டு கொண்டிருந்த ஆசிரியர் இன்றைக்கு உம்முடைய வார்த்தை வல்லமையோடு எல்லாருக்கும் அறிவிக்கிறாரே. எப்படி இருந்த இவன் இப்படி நல்லவனா மாறிட்டானே என்று எல்லாரும் சொல்லும் விதத்தில் மாறமாட்டோமா? ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார். எனக்கு தெரிந்த பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு பாசமான குடும்பம், 3 பெண் பிள்ளைகள். அக்காவுக்கும் தங்கைக்கும் கல்யாணம் ஆகிவிட்டது. ஆனால் நடுவில் இருக்கிற அந்த பெண், வேண்டாம், என்னம்மா இவ்வளவு சம்பாதிக்கிற, கல்யாணம் வேண்டாமா? இல்ல ஃபாதர், நான் ஆண்டவரை கண்டேன். முதியோர்களுக்காகவும் அனாதை குழந்தைகளுக்காகவும் நான் திருமணமே செய்யாமல் இருந்து அவர்களுக்காக என் வாழ்க்கையை அளிக்க போகிறேன். என் ஆடுகளை மேய், என் ஆட்டுக்குட்டிகளை மேய். அந்த பெண் உணர்ந்து கொண்டாரு. யாருக்காக வாழ்கிறாய்? எத்தனை பேருடைய சந்தோஷத்துக்காக வாழ்கிறாய்? ஆண்டவர் மட்டும் உயிர்த்தால் அது வெறும் செய்தி. ஆண்டவரோடு நாமும் உயிர்த்தால் அது அனுபவம். உயிர்த்த ஆண்டவரை நம்புவோம், அவரை நம் வாழ்வால் அறிக்கையிடுவோம். அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நிச்சயமாக அவர்களுக்கும் உயர்த்த ஆண்டவர் காட்சி கொடுத்தார். டொமினிக்கன் ஃபாதர் சொல்லுவார்கள், பெரிய சனிக்கிழமை அன்று நம்பிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாருமே நம்பாத போது நம்பியவருக்கு உயர்த்த ஆண்டவரின் காட்சி தேவையில்லை. நிச்சயமாக நம் அன்பு தாய் ஆரோக்கிய அன்னைக்கு உயர்த்த ஆண்டவர் காட்சி கொடுத்தார் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த உயர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொண்ட தாய் தன்னுடைய பிள்ளைகள் சிதறுண்டு போகாமல் இருக்குமாறு
திருத்தூதர் பணி 1:14 ஒன்று கூடி ஜெபித்த அந்த தாய், தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட அந்த தாய், இந்த எல்லா மக்களும் தூய ஆவியை பெற்றுக்கொண்டு உயிர்த்த ஆண்டவரை அறிக்கையிடச் செய்வாராக.